பகவத்கீதை 8வது அத்தியாயம் 8வது வகுப்பு 17வது ஸ்லோகம். சகஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹ் ராத்ரிம் யுக சகஸ்ராந்தாம் தேகோ ராத்ரவிதோ ஜனாஹ. சகஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹ் ராத்ரிம் யுக சகஸ்ராந்தாம் தேகோ ராத்ரவிதோ ஜனாஹ. இந்த அத்தியாயத்தில் இனி வருகின்ற ஸ்லோகங்களில் சிருஷ்டி பிரளயம் இதை பற்றிய கருத்துக்களை பகவான் பேசப் போகின்றார். நம்முடைய வாழ்க்கை நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த விவகாரங்கள், இந்த சம்சார விவகாரங்கள் ஒரு சக்கரத்தை போல இருக்கின்றது அப்படி சொல்லி பகவான் சொல்லுகின்றார். புனரப்பி ஜனனம், பிறக்கிறோம், செயல்கள் செய்கிறோம், அதனால் பாப புண்ணியங்கள், மறுபடியும் இறக்கிறோம், மறுபடியும் பாப புண்ணியத்திற்கு ஏற்ப பிறவி, மறுபடியும் விவகாரங்கள், இப்படியே இருப்பதை இது ஒரு சக்கரமாக சொல்லுகின்றார். சம்சார சக்கரம். இது எதுவரை இருக்கும்? ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையும் வரை ஒரு ஜீவனானவன் இந்த சம்சார சக்கரத்தில் சுழன்று கொண்டுதான் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரளயம் வந்தாலும், அழிவு வந்தாலும், அந்த பிரளய காலத்தில் நாம் இல்லாமல் சென்று விடுவோம், நம்முடைய வினைகள் கர்மா எல்லாம் இல்லாமல் சென்று விடும், அப்படிலாம் இல்லை. அந்த பிரளய காலத்தில் இந்த ஜீவர்கள் ஒடுங்கியிருந்து, அவர்களோடைய இந்த கர்மாக்களும் ஒடுங்கியிருந்து மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து இந்த சம்சார சக்கரத்தில் உழன்று கொண்டிருப்பார்கள். இந்த கருத்தை இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். ஞானத்தை தவிர சம்சார சக்கரத்திலிருந்து வெளிவர மார்க்கமே இல்லை என்று பகவான் சொல்ல போகின்றார். வேற மார்க்கமே இல்லை. தெரிவாக ஊர்வன நடப்பன பரப்பன செயற்கொண்டிருப்பன முதல் விரிவாய பூதங்கள் ஒன்றாவி ஒன்றாயும் மேற்கொண்டு சேடம். அதுவே சொல்கிறார், தாய்மனர் சொல்கிறார். இந்த உலகம் நாம் பார்க்கின்றவை அனைத்துமே மீண்டும் மீண்டும் உற்பத்தியாகி மீண்டும் மீண்டும் அழிந்து ஒடுங்கி மீண்டும் உற்பத்தியாகி இப்படியே இருக்கான். தேகங்கள் அத்துணையும் மோகங்கொள் பௌதிகம் ஜென்மி தாங்கிறக்கம் விரிவாய பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழி மேற்கொண்ட சேடம். அதுவே சொல்கிறார். ஆனால் இதுக்கு நடுவில் பரிவாய் எனக்கு நீ அறிவிக்க வந்ததே பரிபாக காலம் அளவு. எனக்கு இதெல்லாம் மீறி எனக்கு ஒரு வார்த்தை நீ சொல்ல வந்தே, அது என்னுடைய பரிபாகத்தை பக்குவத்தை பார்த்து நீ சொல்ல வந்தாயன்னு சொல்லி கேட்குறேன். அதுபோல் இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் இப்படியே தான் நாம் சுழன்று கொண்டிருக்க வேண்டும். இந்த கருத்தை சொல்ல வரும்பொழுது இந்த லோகங்களினுடைய கால தத்துவத்தை பற்றியும் பகவான் இங்கு பேசப் போகின்றார். இந்த காலம் என்றால் என்ன, இது எவ்வளவு எவ்வளவு என்பதை பற்றியெல்லாம் ஒரு கணக்கு இங்கே வரப்போகின்றது. பகவான் பேசுகின்றார். பொதுவாக நித்திய பிரளயம், யுக பிரளயம், ஜெகப்பிரளயம், மகா பிரளயம் என்ற வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். பிரளயம் சொல்லிச்சுன்னா மொத்தமான ஒரு அழிவு மறுபடியும் வருவது. பொதுவாக நம்முடைய உறக்கத்தை கூட நித்திய பிரளயமாக சொல்லுவார்கள். நாம் உறங்குகின்றோமோ அந்த உறக்கத்தை கூட நித்திய பிரளயம் என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? தூங்கி தூங்கி எழறோம் பாருங்க. தூங்கினா ஒன்றும் இல்லை, மறுபடியும் எழுகின்றோம். அதான் சொல்லுவாங்க, உறக்கத்தை போல தோற்றம், விழிப்பை போல பிறப்பு சொல்லுவாங்க. திருக்குறளும் திருவள்ளுவர் சொல்லுவார். நித்திரையாய்த்தானே நினைவாயிருந்தால் நித்த நித்தம் செத்த பிழைப்பானது எங்கள் செய்கை பராபரமே. தூங்குறதே ஒரு என்னவா இறப்பு போல தான் சொல்கிறேன். ஒன்றுமே தெரியலையே, ஆனால் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, உள்ள ஜீவன் மட்டும் இருக்குது. எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், எந்த காலம் என்ன ஒன்றும் நானா பெண்ணா, படித்தவனா படிக்காதவனா, எந்த இடத்துல படுத்துருக்கோம் ஒன்றும் தெரியும், எந்த ஊர் எந்த பேர் ஒன்றும் தெரியல. ஆக தூங்குவது எழுவது இது நித்தியம் தினம் நடக்கும் பிரளயம். அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் விழிப்பும் உறக்கமும் உள்ளதுன்னு சொல்கிறார். அதுபோல் பிரம்மாவுடைய விழிப்பு சிருஷ்டி போன்றும் பிரம்மாவுடைய உறக்கம்
பிரளயம் போன்றும் இங்கு பகவான் பேசியுள்ளார். அதுதான் இங்கே விசேஷம். அந்த பிரம்மாவுடைய உறக்கம் விழிப்பில் எப்படிப்பட்ட பிரளயம் என்பதை கூறுவதற்காக இந்த ஸ்லோகத்தில் பகவான் பிரம்மாவுடைய பகல் காலம் எவ்வளவு, அவருடைய இரவு காலம் எவ்வளவு என்றும் கூறுவார். ஒரு கணக்கு சொல்கிறார். பொதுவாக புராணங்களில் மகாபாரத போல் நூல்களில் சில வருடங்கள் யுகங்கள் அதை பற்றியெல்லாம் கணக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு கணக்கு சொல்கிறார். இங்கு பிரம்மா என்பது சதுர்முக பிரம்மா, 4 தலை பிரம்மாஜி, பிரஜாபதி முதலில் தோன்றியவர், பிரதம ஜக, ஹிரண்ய கர்ப்பன் என்று கூட சொல்லலாம். அவருடைய சிருஷ்டி எப்படி எவ்வளவு காலம் என்று இங்கு பேசுவார். சில கணக்கெல்லாம் இங்கே பார்ப்போம். கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. 4 யுகங்கள் நம்முடைய சாஸ்திரங்களில் பேசப்படுகின்றது. யுகம் ஒவ்வொன்றுக்கும் வருடங்களும் கூறப்படுகின்றது. இவைகளை நாம் புரிந்து கொள்வதற்காக தவிர ஆராய்ச்சி செய்வதற்காக இல்லை. ஏனென்றால் சிலவற்றில் வருடங்கள் மாறியம் இருக்கும். அதிக காலம் என்பது தான் இங்கே நம்முடைய கருத்து. அதற்கு தான் இந்த கணக்கும் கூட. காலம் என்பதே சொல்லுவாங்க, பகவானுடைய பெரிய ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. சிந்தித்து பார்த்தால் காலமே கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கமே சொன்னால், மனது என்ற ஒன்று இருப்பதால் தான் காலம் என்ற ஒன்றே நமக்கு தெரிகின்றது. மனது இல்லை என்றால் காலமும் கிடையாது. உதாரணம், ஆழ்ந்த உறக்கம். உறக்கத்தில் காலம் தெரியுதா? மனசும் இல்லை, காலமும் தெரியல. அதுக்கு உண்மை தானே? மனமில்லை அம்மனத்தினமில்லை, வேறொரு போக்கோடு வரத்தும் இல்லை, அக்காலம் இக்காலம் என்பதில்லை, எல்லாம் அதீதமயமானது என்று சொல்லுவார் தாய்மன். மனம் இருக்கிறதுனால தான் காலமே தெரியுது. மனம் இல்லைன்னா காலமும் முடிஞ்சு போச்சு. சில நேரத்தை உட்காந்துக்கிட்டே இருப்போம், ஏதோ டயர்டில் அப்படியே ஆழ்ந்து உறங்கிட்டு இருப்போம். பார்த்தா 20 நிமிஷமாக, அரை மணி நேரமாக நமக்கு தெரியாது. டைம் பண்ண தெரியல, என்ன காலம் தெரியல, காலம் இல்லை. ஆக மனதால் தான் காலம் அனுபவிக்கப்படுகின்றது. கொசுவுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் தானே, ஆனால் அதுவே ஒரு ஜென்மா, அதை அனுபவித்து முடித்து விடுகின்றது. ஆக காலம் என்பதை நாம் உண்மையிலேயே நம்முடைய மனதை வைத்தும் கூட கணக்கிட முடியாது. காலமும் கூட அவரே தான். காலமே காலமோடு மூன்றும் காட்டும் காரணமே, காரிய காரணங்கள் எல்லா கோலமே. என்னை வா வா என்று கூறி குறைவர நின் அருள் கொடுத்தால் குறைவோ சொல்வார். காலமும் எல்லாமே அவர் தான், அவருக்கு மேலே எதுவும் இல்லை. அடுத்து பாருங்க, ஒரு கணக்கு சொல்கிறார் பாருங்க. கலியுகத்துக்கு 4,32,000 வருடங்களாம். கலியுகத்துக்கு வருஷம் சொல்லியிருக்கான், 4,32,000 வருடங்கள். இதுவரை எவ்வளோ முடிஞ்சது தெரியல. அதுக்குள்ளே நம்முடைய கூப்பாடு பெருசாக தான் இருக்குது. அப்படி இப்படி இருக்க பொறுத்துக்க முடியலையே சொல்லியிருக்கு. அப்புறம் கலியுகத்துக்கு முன்பு ஒரு யுகம், அது கிருஷ்ணர் வாழ்ந்த காலம், கிருஷ்ணர் வாழ்ந்த யுகம், அது மகாபாரத காலம். துவாபர யுகத்துக்கு ஒரு கணக்கு என்னென்னா, 43,20,000 வருஷத்தை 2ஆல் பெருக்கணும்னா வரக்கூடிய காலம்தான் துவாபர யுகத்து காலமாக. அப்போ என்ன, 8,64,000 வருடங்கள் துவாபர யுகம், கிருஷ்ண பகவான் வாழ்ந்த காலம். அடுத்து துவாபர யுகத்துக்கு முன்பு ஒரு யுகம் இருந்தது, அது என்ன, திரேதா யுகம். கலியுகத்தை போல் 3 மடங்கு பெருக்கணுமா, 3 மடங்கு அதிகம். 4,32,000 3ஆல் பெருக்கணும்னா 12,96,000 வருடங்கள். ஆமாம், திரேதா யுகத்துக்கு. திரேதா யுகத்துக்கு முன்ன ஒரு யுகம் இருக்குது. அந்த யுகத்தை கிருத்த யுகம் அல்லது சத்திய யுகம் சொல்லுவாங்க. அது என்ன, 4,32,000 வருடங்களை 4ஆல் பெருக்கினா 17,28,000 வருடங்கள் சத்திய யுகத்துக்கு. அதுதான் அதிகமான வருடம். ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க அந்த யுகத்தை பற்றி எல்லாம். இதுக்கெல்லாம் கூட கணக்கு இல்லை. இந்த 4ஐயும் கூட்டினால் வருவது ஒரு சதுர்யுகம். என்ன, 43,20,000 வருடங்கள் ஒரு சதுர்யுகம். 4 யுகங்களை வருஷத்தையும் கூட்டினா வருவது 43,20,000 வருடங்கள். சரி, இந்த ஒரு சதுர்யுகம் என்னுடைய 1000 சதுர்யுகம், ஒரு சதுர்யுகத்தை அதுபோல் 1000 சதுர்யுக வருடங்கள் பிரம்மாவுடைய ஒரு பகல் காலமாக. ஒரு பகல் காலம்.
இப்போ 43,20,000 வருடங்களை 1000ஆல் பெருக்குனா என்ன வரும்? கணக்கு போட்டு பாருங்கள். நம்ம சொல்கிறது தோணி அது ஒரு பகலாம். அப்போ இரவு என்ன? இதே போல் இன்னும் அது போல் சதுர்யுகம் ஆமாம் வந்ததுன்னா, ஒரு சதுர்யுகம் வந்ததுன்னா அது அவருடைய இரவு காலமாக. இது போல் 2000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுடைய ஒரு நாள். அப்போ அவருடைய ஒரு வருடம் எவ்வளவு? அவருக்கு யார் ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க? இப்படி அவருக்கு 100 வருடங்கள் ஆயுள். அந்த பிரம்மாவுடைய ஆயுள் முடியும் பொழுது ஒரு கணக்கு வரும். சரி, அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன சம்பந்தம் இதில் சொன்னால் அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். இந்த ஸ்லோகத்தை இந்த கணக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் பார்க்கலாம். சகஸ்ரயுக பர்யந்தம். சகஸ்ரம் சொன்னால் 1000, யுக சொன்னால் சதுர்யுகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பர்யந்தம் என்றால் அதுவரை. அது பர்யந்தம். பர்யந்தம் என்ற வார்த்தை நம்ம பழக்கத்தில் இருக்க வார்த்தை தானே. ஆமாம். அகக சொன்னால் பகல் பொழுது. எது என்றால் எந்த. எது அகக எந்த பகல் பொழுது? பிரம்மனக பிரம்மனுக்கு, பிரஜாபதிக்கு, சதுர்முக பிரம்மாவுக்கு பகல் பொழுது. ஆனால் பிரம்மாவுக்கு பகல் பொழுது இரவு பொழுது சொல்லப்படுகின்றது. பிரம்மத்துக்கு பகலும் இல்லை இரவும் இல்லை. இரவு பகலற்ற பொருளே சொல்கிறோம், போக்குவரவற்ற பொருளே சொல்கிறோம். ஆக சதுர்யுகத்தை சாஸ்திரத்தில் யுகம் என்று சொல்வது வழக்கம். விதவிதமான புராணங்களில் விதவிதமான கணக்குகள் பேசப்பட்டிருக்கின்றது. இங்கு பகவான் பேசுவது 1000 சதுர்யுகம் பிரம்மாஜியோட ஒரு பகல் பொழுது. ராத்திரிம் என்றால் யுக சகசிரம், 1000 யுகம். இங்கு சதுர்யுகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1000 யுகம் என்பது ஒரு சதுர்யுகம் சொல்லி நாம் எடுத்துக்கிறோம். அந்தம் என்றால் முடிவு. 1000 சதுர்யுக முடிவு பிரம்மாவுடைய இரவு பொழுது. இந்த உண்மையை விஷயத்தை யார் அறிகிறார்கள்? தேராத்திர வித ஜனாகா விதுகு. ஜனாகா, இங்கே ஜனாகா என்ற ஜோதிட வல்லுநர்கள், கால கணக்கை அறிந்தவர்கள், நிர்ணயம் செய்பவர்கள் அப்படி சொல்கிறார். கால கணக்கை நன்கு கணக்கிடக்கூடியவர்கள், கணக்காளர்கள். அடுத்து ரிஷிகள், புராணங்களை எழுதியவர்கள். அகோராத்திர விதக பிரம்மாவுடைய பகலையும் இரவையும் அறிந்தவர்கள் இப்படி கூறுகின்றார்கள். சில கணக்கெல்லாம் பார்த்தா நம்ம பெரியவங்க செய்திருக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படி அறிந்தார்கள் என்று ஆச்சரியமாக பிரமிப்பாக தான் இருக்குது. பஞ்சாங்கத்தை சொல்கிற சில கணக்கெல்லாம் கிரகணங்களையெல்லாம் ரொம்ப தெளிவாக அழகாக ஒரு இந்த கால விஞ்ஞானிகளால் கூட கணிக்க முடியுமாத்தில் அப்படி கணித்து வைத்திருக்கின்றார். விதுகு அறிகிறார்கள். ஜனாகா விதுகு என்று சேர்த்து கொள்ளணும். ஜனாகா என்றால் மனிதர்கள். அடுத்து பாருங்கள், 2வது கடைசி சொல் தே. அந்த மனிதர்கள் பிரம்மாவினுடைய இரவு பகல் காலத்தை அறிந்த அவர்கள் பிரம்மாவுக்கு எவ்வளவு காலம் என்பதை அறிகிறார்கள். ஏன் பகவான் இதை சொல்ல வேண்டும் என்றால், பிரம்மா விழிக்கும் பொழுது எல்லா ஜீவர்களும் உற்பத்தி ஆகின்றன. அவர் தூங்கச் சென்றால் அது பிரளயம், அழிவாகின்றது, மறைகின்றது. இது ஒரு பிரளயம். அவர் முழிச்சார்னா உலக உற்பத்தி, தூங்கினார்னா உலகத்துடைய ஒடுக்கம், மறைவு. அதுக்கு கணக்கு பார்த்தோம். ஒரு நாள்னா ஒரே நாள் சொல்கிறது இல்லை. இந்த கணக்கு பார்த்து பாருங்கள். அப்படி அவருடைய ஆயுள். இந்த பிரளயத்துக்கு பெயர் கல்ப பிரளயம், கல்பாந்தம் சொல்கிறாங்க பாருங்க, கல்ப காலம். அவரது பகல் பொழுது பாருங்க, இரவு பொழுது பகல் பொழுது 43,20,000 வருடங்கள் இன்று 1000 பெருக்கணும்னா அதுதான் அவருடைய பகல் பொழுது. இது போல இரவு பொழுது, இது போல 100 வயசு. இவ்வளவு வருடம் எல்லா ஜீவராசிகளும் இந்த சிருஷ்டியும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கால கணக்கெல்லாம். பிறகு அதே அளவு வருடம் ஒன்றும் இல்லாமலும் இருக்குமா, ஒரு சிருஷ்டியும் இல்லாமல் அப்படியே இருக்குமா. ஏனென்றால் அவர் தூங்கிட்டு இருக்கார். சில நேரம் யாருன்னா பார்க்க போனால் சொல்லுவாங்க, ஐயா எங்கே இருக்கு, ஐயா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி நாம் வெளியே உட்காந்து ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டியது தான். அதுபோல் ஆக ஒரு ஜீவன் ஞானத்தை அடையும் வரை, மோட்சத்தை அடையும் வரை
இப்படி சிருஷ்டி தோறும் உழன்று கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறார். சரி, எப்போ தான் ரிட்டையர்மெண்ட்டுன்னா ஞானம் வந்தால் தான் ரிட்டையர்மெண்ட். அப்போது இந்த கணக்கில் நாம் சிக்கிக்க கூடாதுன்னு சொல்கிறார். இந்த கணக்கில் நாம் சிக்கிக்க கூடாது. இந்த சிருஷ்டியில் இருக்க கூடாது என்பதற்காக பகவான் இதை வர்ணிக்கிறாரே தவிர இந்த சிருஷ்டியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வர்ணிக்கலை. மீண்டும் அந்த பிரம்ம தத்துவத்தை மேலும் விளக்குகின்றார். 18வது ஸ்லோகம். அவ்யக்தாத் வ்யக்தய சர்வாஹ பிரபவந்த்யஹ ராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவ வ்யக்த சம்ஞகே. அவ்யக்தாத் வ்யக்தய சர்வாஹ பிரபவந்த்யஹ ராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவ வ்யக்த சம்ஞகே. நமக்கு விழிப்பு உறக்கம் இந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. இதை சாஸ்திரமான நம்முடைய விழிப்பு உறக்கத்தை சாஸ்திரம் நித்திய பிரளயம் என்று சொல்லும். அது ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கக்கூடிய விழிப்பு உறக்கத்தை தான் நித்திய பிரளயம். பிரளயம் சொல்லி சொன்னால் ஒடுங்குதல் சொல்லி அர்த்தம். ஒடுங்குதல். பிரம்மாஜி விழிக்கும் பொழுது உருவாவது தான் தோற்றம். உறங்கும் பொழுது ஒடுக்கம் நிகழ்கின்றது. இது கல்ப பிரளயம் சொல்கிறாங்க. நாம் உறங்கி எழுவது நித்திய பிரளயம். பிரம்மாஜி உறங்கி எழும்போது கல்ப பிரளயம். பிரம்மாவுடைய ஒரு நாள் ஒரு பிரளயம். இப்படி பிரம்மாவுடைய வயது என்னவா 100 ஆண்டுகள் வரை நடக்குமா. அவருடைய ஒவ்வொரு நாளும் சிருஷ்டியும் ஒடுக்கமும் நடக்கும். அதுபோல் 100 ஆண்டுகள் அவருடைய கணக்கு 100 ஆண்டு. அதன் பிறகு அந்த பிரம்மா சென்று வேறொரு பிரம்மாஜி வருவார். பழையவர் சென்று புதுசாக ஒருத்தர் வரும்பொழுது நடப்பது மகா பிரளயம். ஒரு பிரம்மாஜி 100 வருடம் வாழ்ந்து முடித்த பிற்பாடு இன்னொரு பிரம்மாஜி வரும்பொழுது அதுக்கு பேர் தான் என்ன, மகா பிரளயம். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகின்ற கருத்துக்கள். அதாவது புராணத்தில் சொல்லுவாங்க, பார்வதி பரமேஸ்வரன் கைலாயத்தில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுதான். என்ன சத்தம்னா, பூலோகத்தில் ராவணன் ஒரு அரக்கன் பிறந்திருக்கான். அடுத்த செகண்டு கூட இல்லை, உடனே இன்னொரு சத்தம் கேட்டுதான். என்னன்னு கேட்டாங்களாம், ராவணன் போயாச்சுன்னா. அவங்க கணக்கு, நம்ம கணக்கு இல்லை. அதுக்குள்ளே எவ்வளோ அவன் பிறந்து எத்தனை ரகளைகள் நடந்து ராமர் அவதாரம் பண்ணி சீத்தையை எடுத்துகிட்டு போய் அப்புறம் மீட்டு எவ்வளோ நடந்தது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகின்ற கால கணக்குகள். பிரம்மா விழிக்கும் போது ஜீவராசிகள் உலகம் தோன்றுகின்றது. பிரம்மாஜி உறங்கும் பொழுது ஜீவர்கள் உலகம் ஒடுங்குகின்றது. இதுதான் ஸ்லோக சாரம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அவ்யக்தாத் வ்யக்தய சர்வாஹா. வெக்தய சொல்லி சொன்னால் தனித்தனி ஜீவராசிகள். வெக்தயே சொல்லி சொன்னால் தனித்தனி ஜீவராசிகள். வெக்தி என்றால் இண்டிவிஜுவல் சொல்லி அர்த்தம். சர்வாக அனைத்து ஜீவராசிகளும் பிரபவந்தி தோன்றுகின்றன. எல்லா ஜீவராசிகளும் தோன்றுகின்றன. அகக என்றால் பகல். ஆகமே சொல்லி சொன்னால் வரும் பொழுது. பிரம்மாவிற்கு என்று இந்த வார்த்தை சேர்த்துக்கணுமா. இந்த ஜீவராசிகள் தோன்றும் பொழுது அது எப்படி தோன்றுகின்றது, பகல் பொழுது வரும்பொழுது தோன்றுகின்றது. அடுத்த கேள்வி, எந்த இடத்திலிருந்து ஜீவராசிகள் தோன்றுகின்றன? முதல் சொல் பாருங்க, அவ்யக்தா. அவ்யக்தம் சொல்லி சொன்னால் மாயை சொல்லி அர்த்தம். மாயையிலிருந்து தோன்றுகின்றது. மாயை சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அடுத்து பார்க்கலாம். வெளித்தோற்றத்துக்கு வராத நிலை, அந்த நிலைக்கு பெயர் தான் மாயை. வெளித்தோற்றத்துக்கு வரலை, அதுலேருந்து வெளித்தோற்றத்துக்கு வந்துட்டு இந்த உலகமும் என்ன நம்ம பார்க்குற இந்த உலகம் வெளித்தோற்றத்துக்கு வந்தது. இது வெளித்தோற்றத்துக்கு வருவதற்கு முன்பாக வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் இருந்தது தான் அவ்யக்தம். அவ்யக்தம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலை, அன்மேனிஃபெஸ்ட். ஆக அவ்யக்தம் என்ற சொல்லுக்கு மாயை என்று ஒரு அர்த்தத்தை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் ஜீவராசிகள் எல்லாம் அவ்யக்தமாக வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் ஒடுங்கி இருந்தன. பிறகு
அங்கிருந்து என்ன மீண்டும் வெளித்தோற்றத்துக்கு வந்தது. வெளித்தோற்றத்துக்கு வராது இந்த மாயிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் பிரம்மாவுடைய பகல் பொழுதிலே தோன்றுகின்றது, வெளித்தோற்றத்து வருகின்றது. பிறகு பிரம்மாவினுடைய இரவு பொழுதிலே எல்லாம் வெளித்தோற்றத்துக்கு வந்த ஜீவராசிகள்லாம் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலைக்கு சென்று விடுகின்றது, அது ஒடுங்குகின்றது. அவ்வியக்தமாக இருந்ததெல்லாம் வியக்தமாக வந்தது, வியக்தமான எல்லாம் அவ்வியக்தமாக மாறுகின்றது. 2 வார்த்தை பார்த்துக்கணும். அவ்வியக்தம் என்றால் தோன்றா நிலை, ஒடுங்கிய நிலை. வியக்தம் என்றால் தோன்றிய நிலை. ஆக பிரம்மாவுடைய பகல் முழுவதும் சிருஷ்டியானது இருக்கின்றது. அவர் உறங்க போகும்பொழுது மீண்டும் அந்த அவ்வியக்தத்துக்குள் இந்த அனைத்து ஜீவராசிகளும் ஒடுங்கி விடுகின்றது. 2வது பாருங்க, ராத்திரி ஆகமே. இரவு யாருக்கு? யாருக்கு இரவு? ராத்திரி ஆகமே பிரம்மாஜிக்கு. ஆகமே வரும் என்றால் வரும்பொழுது பிரளீயந்தே ஒடுங்குகின்றன. எவைகள்? சர்வாகா வியக்தையாக எல்லா ஜீவராசிகளும் தோன்றி நிலைத்திருந்த இந்த எல்லா ஜீவராசிகளும் ஒடுங்குகின்றன. எங்கு? தத்ர ஏவ. தத்ர ஏவ என்றால் அவ்வியக்த சம்ஞகை சொல்றாரு பாருங்க. அதே அவ்வியக்தத்துக்குள் அவைகள் மீண்டும் ஒடுங்குகின்றன. எங்கு தோன்றியதோ அங்கேயே சென்று ஒடுங்குகின்றன. எந்த மாயையிலிருந்து தோன்றியதோ அந்த மாயைக்குள் சென்று ஒடுங்கி விட்டது. இரவு முழுவதும் பறவைகள் கூட எங்கெங்கே சென்று இரையை தேடினால் இரவு என்ன பண்ணுறது? அதனுடைய கூட்டிற்குள் செல்வது போல நாமும் பகலெல்லாம் எங்கே சுற்றினாலும் நம்ம இடத்துக்கு வந்துடுறோமே. அதுபோல் மறுபடியும் மாயையிலிருந்து வெளித்தோற்றத்துக்கு வந்த அனைத்து சிருஷ்டியும் அந்த மாயைக்குள் சென்று மீண்டும் ஒடுங்கி விடுகின்றது. தத்ர அதே இடத்தில் இருக்கின்ற அவ்வியக்தம் மாயை சம்ஞகே மாயை என்ற பெயரை உடைய. எதற்கு மாயை? எதற்கு இந்த பெயர்? மாயைக்கு அவ்வியக்தம் என்று பெயர் வந்தது. ஏன் இந்த மாயைக்கு அவ்வியக்தம் என்று பெயர் வந்தது சொல்லி சொன்னா, வெக்தம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வந்தது, நம்முடைய பொறிப்புலன்களுக்கு தெரிவது, இந்திரிய கோச்சரம். அவ்வியக்தம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராதது, வராத நிலை. சம்ஞகை என்றால் பெயர் சொல்லி அர்த்தம். ஏன் இந்த மாயைக்கு அவ்வியக்தம் என்ற பெயர் வந்தது என்றால், அது வெளித்தோற்றத்துக்கு வந்த அனைத்தும் சென்று மீண்டும் ஒடுங்கிய நிலை. ஆகவே அது அவ்வியக்தம், வெளித்தோற்றத்துக்கு வராமல் ஒடுங்கிய நிலை. அதுதான் மாயை. அதே நிலையில் சென்று எப்படி தோன்றியதோ அதே நிலையில் சென்று அங்கு ஒடுங்குகின்றது. தாய்மன சுவாமிகள் வேறு மாதிரி ஒரு பாட்டில் சொல்லுவார், சிந்தை பிறந்ததும் ஆங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே யான் தான் இரண்டற்று ஒன்றாய் இருந்ததும் ஆங்கே அப்படி சொல்லுவார். எல்லாம் எங்கிருந்து தோன்றியதோ அங்கேயே மீண்டும் சென்று ஒடுங்கி விட்டது. ஒடுக்க நிலையிலே வேறுபாடு தெரிவதில்லை. விதை நிலையிலே அங்கே கிளைகள் தெரியுமா, இலை தெரியுமா, பூ தெரியுமா, காய் தெரியுமா, கனி தெரியுமா? தெரியாது. ஒரு பெரிய ஆல விருட்சம், பெரிய அரச மரம், பெரிய மரம் எதுவும் வந்திருக்கு. அது விதை நிலையில் அங்கே என்ன இருக்கு? எல்லாம் என்ன? அதோட ஆற்றல்கள் எல்லாம் அதில் ஒடுங்கி இருந்தது. அதுபோல் எல்லா ஜீவராசிகளும் அவ்வியக்தமாக ஒடுங்கி இருந்தது. அந்த ஒடுங்கி இருந்த அந்த நிலைக்கு பேர் தான் மாயை, அவ்வியக்தம். இதில் ஒரு கருத்தை பகவான் சொல்லுகின்றார், அதுதான் முக்கியம். அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். பாப்போம். 19வது ஸ்லோகம். பூத கிராமச ஏவாயம் பூத்வா பூத்வா பிரளீயதே ராத்திரி ஆகமே வச பார்த்த பிரபவத்யக ராகமே பூத கிராமச ஏவாயம் பூத்வா பூத்வா பிரளீயதே ராத்திரி ஆகமே வச பார்த்த பிரபவத்யக ராகமே. இந்த உற்பத்தி மறைவு ஒடுங்குதல் என்பது ஒரு சக்கரத்தை போல நிகழ்ந்து கொண்டுள்ளது, சுழன்று கொண்டுள்ளது. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த சிருஷ்டி இருக்கே அது ஒரு சக்கரத்தை போல. ஏன்னா எங்கே தோன்றியது எப்போ தோன்றியது சொல்ல முடியாது. வட்டத்தில் எது தொடக்கம் சொல்ல முடியும்? ஆக சிருஷ்டி ஒரு வட்டத்தை போல என்று சொல்லுவார்கள்.
ஆக இந்த ஜீவன் இந்த சிருஷ்டி லய சக்கரத்துக்குள் சிக்கி கொண்டிருக்கின்றான். ஆகவே அவன் என்ன பண்ணான்? பிரம்மத்தை அறிந்து மோட்சத்தை அடையும் வரை அவனுக்கு இந்த சக்கரத்திலிருந்து விடுதலை இல்லை. அதுதான் முக்கியம். அதுதான் பகவான் சொல்ல வருகின்றார். மற்ற கருத்தெல்லாம் சொன்னதெல்லாம் கணக்குக்காக இல்லை, கணக்கு போட்டு உட்காந்துருக்கிறதுக்காக இல்லை. எப்படி வந்து எப்படி போனால் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லை, மருந்து கேட்குறோம். ஏன் டாக்டர் வந்தது? என்னவோ வந்துடுது, சரி மறுபடியும் வராது இருக்குமா? அது எனக்கு தெரியாது. வராதுன்னா நான் எப்படி பிழைக்கிறது? வந்திருக்கு, மருந்து கொடுத்துரும், போய் சாப்பிடு, முடிஞ்சது, அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். ஆக ஜீவனானவன் தன் வசமின்றி பிறக்கின்றான் இறக்கின்றான். அதுதான் இங்கே சொல்கிறார், தன் வசமின்றி. பின்பு பிரளய காலத்தில் மாயைக்குள் சென்று ஒடுங்குகின்றான், மீண்டும் பிறக்கின்றான். புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி. மறுபடியும் அவனுக்கு விடுதலை என்பது ஞானத்தால் தான். அதுதான் இங்கே முக்கியம். விடுதலையே இல்லையா சொல்லி சொன்னா, அவனுக்கு விடுதலை என்பது ஞானத்தினால்தான். அதோடு வேறு சில கருத்துக்கள் இந்த ஸ்லோகத்திற்குள் மறைந்துள்ளது. பார்க்கலாம், ஸ்லோகத்தை பார்க்கலாம். பூத கிராமக, கிராமக சொல்லி சொன்னால் சமுதாயம் அல்லது கூட்டம்னு அர்த்தம். அப்போ கிராமம் என்ற வார்த்தையே சமஸ்கிருதம் தான். எந்த கிராமத்தில் இருக்கேன் எல்லாத்தையும் தமிழ் படுத்திடலான்னா சிலதெல்லாம் படுத்தவே முடியாது. தமிழ் வேணால் படுத்தலாம். கிராமம் என்பது சமஸ்கிருத வார்த்தை தான். சமுதாயம் கூட்டம் சொல்லி அர்த்தம். பூத கிராமம் என்றால் ஜீவராசிகள் சொல்லி அர்த்தம். பூதம் சொல்லி சொன்னால் இந்த இடத்துல ஜீவர்கள், ராசி என்றால் கூட்டம், எல்லா ஜீவராசிகளுடைய கூட்டம். அந்த இந்த எல்லா ஜீவராசிகள் கூட்டம், அதே ஜீவராசி. ஜீவராசினா மனுஷன் மட்டும் இல்லை, எல்லாம். ஆமாம், புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் தேவராய் எல்லாம் அசுரராகி எல்லாம் மனிதராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமம் எல்லாமே பூதராசிகள் தான். ஆக அந்த இந்த எல்லா ஜீவராசிகளின் கூட்டம் அதே ஜீவராசிகள். பூத்வா பூத்வா, பிறந்து பிறந்து. பிறந்து பிறந்துனா இன்பிட்வீன் என்ன? பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே தானே போயிட்டு இருக்கணும். பிரளீயந்தே, ஒடுங்குகின்றது. எப்பொழுது? ரெண்டாவது இடம் பார்க்கலாம். ராத்திரியாகமே. இதை பிரளீயந்தேவுக்கு முன்னாடி போட்டுக்கணுமா? பிரளீயந்தே ராத்திரியாகமே, இரவு வரும்பொழுது ஒடுங்குகின்றது. அதே ஜீவராசிகள் பகலில் பிறந்து இரவு வரும்பொழுது ஒடுங்குகின்றது. இனி இந்த ஜீவராசிகளுக்கு தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இருக்கா? பேசாமல் ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டியது தானே. மாயிலே இருந்து விடுறேன்னு சொல்லலாம். அது முடியுமா? முடியாது. அதைத்தான் பகவான் மறுபடியும் சொல்கிறார். அவசக, தன்னுடைய வசமின்றி. சாய்ஸே கிடையாதான், தேர்ந்தெடுக்க முடியாது சொல்கிறார் பகவான். ஜீவராசிகள் தன் வசமின்றி பிறக்கின்றது இறக்கின்றது. அதே ஜீவராசிகள் தான் மீண்டும் பிறக்கின்றது மீண்டும் இறக்கின்றது, மீண்டும் பிறக்கின்றது மீண்டும் இறக்கின்றது. தேவார்த்தம் வரும். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றனர். திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில் தீவண்ணன் திறமுறுக்கால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றனர். எனக்கு வேலை என்னென்னா பிறந்து சாகர்தான் என் வேலை. அதே ஜீவராசிகள் மீண்டும் மீண்டும் வருகின்றது. அக அர்ஜுனா பிரபவந்தி, அகராகமே பிரபவந்தி தோன்றுகின்றது. அகக சொன்னால் பகல், ஆகமே சொல்லி சொன்னால் வரும்பொழுது. சக அந்த, ஏவ அயம் ஜீவக அந்த அதே ஜீவராசிகளே பகல் வரும்பொழுது பிறக்கின்றது, மீண்டும் அவசக தன் வசமின்றி அதுவே பிறக்கின்றது. தன் வசமின்றி தான். இதுதான் ஸ்லோகத்தினுடைய பொருள். இதில் சில சூக்ஷமமான கருத்துக்கள் இருக்குது. ஸ்லோகம் முடிஞ்சு போயிடுச்சு, இதில் இருக்க கருத்துக்கள் தான் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கணும். அதே ஜீவராசிகள் சொல்லி சொன்னார், அதே கண்கள் சொன்னது போல் இந்த சிருஷ்டியில் என்னென்ன ஜீவராசிகள் இருந்தனவோ அவைகள் என்ன செய்து வைத்திருக்கின்றதோ. என்ன செய்து வச்சிருக்கு? நாம் சொல்ல சில நேரத்தில் என்ன செஞ்சு வச்சுருக்கோ போய் பார்த்தா தான் தெரியும் வீட்டில்னு சொல்கிறோம் பாருங்க. அதுபோல் இந்த சிருஷ்டியில் இந்த ஜீவராசிகள் என்ன செய்து வைத்திருக்கோம்? பாப புண்ணியங்களை நிறைய மூட்டை மூட்டையாக சம்பாரித்து வச்சுருக்கு. அது பாப மூட்டை கூடவா புண்ணிய மூட்டை கூடவா தெரியாது.
ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் 3 சரீரம் இருப்பதாக படிச்சிருக்கிறோம். பாப புண்ணியம் இருக்குது, 3 சரீரம். என்ன? ஸ்தூல சரீரம், நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல சரீரம். இரண்டாவது சூக்ஷ்ம சரீரம் என்பது மனது. ஒவ்வொரு மனதுக்கும் ஒவ்வொரு மனசும் என்ன? சூக்ஷ்ம சரீரம் தான். அடுத்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தும் எது ஆதாரமோ அதுக்கு பேர் காரண சரீரம். அப்போ காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இந்த 3மே நம்ம எல்லோருக்குமே இருக்குது. சாஸ்திரமும் சொல்லியிருக்கின்றது. ஒவ்வொரு காரண சரீரத்திலும் ஜீவன் தான் செய்த பாப புண்ணியங்களை அதன் சித்தத்தில் சம்ஸ்கார ரூபமாக, அதுதான் மெமரி கார்டு, அதில் சேர்த்து வச்சிருக்கு. ஒவ்வொரு ஜீவனுடைய சித்தத்திலும் இந்த பாப புண்ணியங்கள் பதிவு செய்யப்பட்டு சேர்த்து வைத்திருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு ஜீவனும் பாப புண்ணியத்துடன் உள்ளது. சித்தம் தான் ஸ்டோர் ஹவுஸ் அல்லது வேர் ஹவுஸ் சொல்கிறாங்க பாருங்க. அங்கே தான் நம்முடைய பாப புண்ணியங்கள்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. எதன் துணை கொண்டு பாப புண்ணியத்தை சேர்த்துள்ளான் இவன்? நம்முடைய ஸ்தூல சரீரத்தின் துணை கொண்டு அவன் சேர்த்து வைத்துள்ளான் செயல்களை செய்து. இறந்த பிற்பாடு அவன் எவ்வித உடலை எடுப்பான்? மனித ஜென்மமா, மரம் செடி கொடியா? இந்த ஜென்மத்தை யார் நிர்ணயம் செய்கின்றார்கள்? கடவுள் நிர்ணயம் செய்தான் சொல்லக்கூடாது. அந்தந்த ஜீவருடைய பாப புண்ணியம் தான் நிர்ணயம் செய்து. இதில் கடவுளுக்கு கூட சாய்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த பாப புண்ணியம் வெளிப்படுமோ அதற்கு தக ஜென்மம் கிடைக்கும். வேதாவை இவ்வண்ண விதித்தது ஏது என்ன உன் வினைப்பகுதி என்பன். பிரம்மாவிடத்தை போய் கேட்டாப்லையா ஒரு ஜீவன், என்னையே இப்படி படைச்சே சொல்லி சொன்னான். நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய வினை தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டார். அவருக்கு சாய்ஸ் இல்லை. உன்னோட ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். உன் பேங்க் அக்கௌண்ட்டு என்ன இருக்கோ அதுதான். ஏடிஎம் கார்டு போட்டால் பணம் வரும், இல்லாதங்கன்னு வரும். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்று கேட்கணும். ஏண்டா சாமி என்னை படைச்ச, என்னை படைக்கையில் என்ன நினச்சேன்னா என்ன பண்ணுறது? நான் ஒன்றுமே நினைக்கலப்பா, உன்னுடைய பிராரப்தம் அப்படி இருக்குது, நான் என்ன பண்ணட்டோன்னு சொல்லி சொல்கிறேன். ஆக எந்த பாப புண்ணியம் வெளிப்படுமோ அதற்கு தக ஜென்மம் கிடைக்கும். குறிப்பாக மனித உடல் பாப புண்ணியத்தினால் கிடைக்கின்ற பாப புண்ணியம் சமமாக வெளிப்பட்டால், ஓரளவுக்கு சமம் வெளிப்பட்டால் வருவது என்று நம்ம சாஸ்திரங்களை பார்த்திருக்கின்றோம். ஆக பாப புண்ணியத்தினால் உடல் வருகின்றது. மீண்டும் என்ன பண்ணுறோம்? பிறந்த பிற்பாடு சும்மா இல்லாமல் செயலை செய்கிறோம். செயலை செய்கிறதுனால மீண்டும் என்ன பண்ணுறோம்? பாப புண்ணியத்தை சேர்த்துக்கொள்கின்றோம். அதனால் என்ன? மீண்டும் அந்த பாப புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக பிறப்பு, மீண்டும் செயல். இப்படியே ஒரு பத்ம வியூகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், சக்கர வியூகம். ஆக பகவான் எந்த செயலுக்கு எந்த உடலை கொடுக்கலாம் என்ற விஷயத்தில் விருப்பு வெறுப்பு அற்றவராக இருக்கின்றார் சொல்கிறார். பகவானுக்கு விருப்பு வெறுப்பே கிடையாதான். யாருக்கு எந்த பிறவி கொடுக்குறது? நம்ம பிடிச்சவர், ஆனால் அவருக்கு கொஞ்சம் நல்ல பிறவியாக கொடுப்போம். இவர் பிடிக்காதவர், அவர் நல்ல செயல் சேர்ந்தால் அவருக்கு வேறு பிறவி கொடுப்போம். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் செய்து அவர் லோக்கல் பாலிட்டிஷியன் போல் ஆகிடுவார். கவர்மெண்ட் ஸ்கீமெல்லாம் நம்ம கட்சிக்காருக்கே கொடுக்கணுன்ற போல நமக்கு ஓட்டு போட்டல இவர் அவருக்காக கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அழகாக சொல்கிறார். வேதாவை இவ்வண்ண விதித்ததேதுன்னு உன் பகுதி என்பன். அவ்வினையோ பேச அறியாது. இதெல்லாம் மனசால் நிகழ்ச்சி. மனதை நாடிலோ மனமும் என்ன பண்ணுறதா நின்னால் விளக்கம் சொல்கிறார். என்ன நான் என்ன பண்ணுறதுப்பா அது போல சொல்கிறார். ஆகவே ஜீவருடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அதற்கு தக உடலை கொடுக்கின்றார். பிரளயம் வரும்பொழுது எந்தெந்த ஜீவராசிகள் என்னென்ன பாப புண்ணியத்தை செய்து வைத்திருந்தார்களோ, பிரளயம் முடிந்து அதே ஜீவராசிகள் அதே பாப புண்ணிய குவியலை எடுத்துக்கொண்டு மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள். ஆகினா ஒரு நாளும் அவரோட பாப புண்ணியமும் அழிவதே இல்லை. அது அப்படியே அவர்களுள்ள இருக்கின்றது, அதோடு தான் பிறப்பார்கள். பாப புண்ணியத்துக்கு பிரளயம் இல்லை, அவைகள் ஒடுங்கி இருக்கும். இது ஒரு முக்கியமான கருத்து, இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, எல்லாரும் சில பேர்லாம் நல்ல ஞானத்தை விட்டு மோட்சத்தை அடைஞ்சிட்டாங்க, பிரளயம் வந்துச்சு எல்லாம் அழிஞ்சு போதில்லை, அதோடு நம்மளதும் முடிஞ்சு போச்சு, அப்படிலாம் கிடையாது. அதை தான் சொல்கிறாரு இங்கே. இந்த ஒரு சூக்ஷமான கருத்து இந்த ஸ்லோகத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. பகவான் சொன்ன கருத்தில் இது ஒன்றும் இருக்குது. பாவ புண்ணியத்துக்கு பிரளயம் இல்லை, அவைகள் ஒடுங்கி இருக்கும். அது அந்த பாப புண்ணியம் தீ பிடிக்காது, மண்ணுக்குள்ளே மக்கி விடாது. பிரளயம் வரட்டும், அது வரை இருக்கட்டும், நம்ம ஜாலியாக அப்படிலாம் கிடையாது. பிளாஸ்டிக் மக்காது இருக்கு பாருங்க, அது எதுவும் மக்காது, அப்படிலாம் கிடையாதுன்றார். நம்முடைய அக்கௌண்ட்டை யாரும் என்ன பண்ண மாட்டாங்களாம், கண்டு கொள்ள மாட்டார்கள், அப்படிலாம் கிடையாது. இந்த அக்கௌண்ட் அப்படியே இருக்கும்.
எந்த பிரளயம் வந்தாலும் ஞானத்தினால்தான் மோட்சம், பிரளயத்தில் மோட்சம் இல்லை. அது முக்கியமான ஒரு கருத்து இங்கே. இதை பகவான் மனதுக்குள் வைத்து கொண்டுதான் இந்த ஸ்லோகத்தை பேசுகின்றார். பாரொடு நன்னீராதி ஒன்றோடொன்றாகவே பற்றி லயமாகும் பொழுது பரவெளியில் மறுவீர், கற்பாந்த வெள்ளம் ஒரு கேணியிடை குறுக வைப்பர். இப்படிலாம் சித்திரகணத்தில் தாய்மன்னர் பேசுவார். இந்த உலகமெல்லாம் அப்படியே பிரளயம் வந்து இருக்கும்போது இந்த ஜீவர்கள் என்னவா அந்த பிரளய வெள்ளத்தில் ஒடுங்கி இருக்குமா. ரொம்ப அழகாக சொல்கிறார். கர்ப்பாந்த வெள்ளம் பறந்தின் அதன் மீது நீரிலுறை வண்டாய் துவண்டு சிவ யோக நிலை நிற்பீர் விகற்பமாகி, அப்படிலாம் பேசுவார். சித்தர்களை பற்றி பேசுவார். ஜீவர்களுக்கு என்ன, அவைகளும் அது போல ஒடுங்கி இருந்து மீண்டும் பிறக்கும். சரி, பிரளய காலமே மோட்சம் என்று வைத்து கொண்டோன்னு சொன்னால் நம்முடைய பாப புண்ணியங்கள் சென்று விடும் என்றால் பலவிதமான குற்றங்கள் தோஷங்கள் வரும்னு சொல்கிறார். பிரளயத்தில் நம்முடைய பாப புண்ணியெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படி சொன்னால் என்னென்னலாம் குற்றங்கள் வரும், என்னென்னலாம் குறைகள் வரும்னு சொல்லி ரொம்ப அழகாக அறிவுபூர்வமாக இங்கே பேசப்படுகின்றது. என்னென்ன முரண்பாடுகள் வரும், இதெல்லாம் ரைட் ஆஃப் ஆகாதா பேங்க் லோனை போலன்னா, அதெல்லாம் ஆகாது. முதல் குறை பாருங்க, கிருத நாசம், செய்தவை நாசமாகும் என்கின்ற குறை வந்து விடுமா. இதுவரைக்கும் ஜீவராசிகள் செய்த பாப புண்ணியங்கள் எல்லாம் பலனை கொடுக்காமல் நாசம் அடைந்து விடும் என்ற குறை வந்து விடுமா. ஆனால் சாஸ்திரத்தை என்ன சொல்கிறது, அவரவர்கள் செய்த வினை பயன் அவரவர்கள் கட்டாயம் அனுபவித்து தீர வேண்டும் சொல்லியிருக்கு. பிரளயத்தில் இதெல்லாம் சென்று விடும் என்றால் செய்த செயல்களுடைய விளைவுகள் அழிந்து விடும் என்கின்ற ஒரு குறை வந்து விடுமா. இரண்டாவது ஒரு விஷயம், அடுத்த சிருஷ்டியை பகவான் செய்யும் பொழுது பகவானுக்கு பெரிய குழப்பம் வந்துடுமா. எதன் அடிப்படையில் ஜீவராசிகளுக்கு சரீரத்தை கொடுப்பது? ஏமா முன்ன ஃபைல் எதுவும் இல்லையா, இது சும்மா இப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கியா ஃபைலை, இதுக்கு முன்னே என்ன இருக்குது, என்ன முடிவு பண்ணுறது சொல்கிறாங்க பாருங்கள் அலுவலகத்தில். அது போல் அந்த குறை வந்துடுமா. எந்த ஜீவனுக்கு எந்த பிறவியை கொடுக்கறது யாருக்கு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுக்கலாம் அப்படி சொல்லி நினச்சா அந்த ஜீவன் செய்யாத குற்றத்திற்கு, அந்த ஜீவன் செய்யாத பாப புண்ணியத்துக்கு அவன் அனுபவிக்க வேண்டிய தவறு நடந்துவிடும். அதுக்கு யார் பதில் சொல்லணும்? பகவான் பதில் சொல்லி ஆகணும். ஆகவே இங்கே ரொம்ப அழகாக சொல்ல, அது அக்கிருத சொன்னால் செய்யாததை செய்த குறை அவனுக்கு வந்து விடணும். செய்யாததை செய்தவன்னு சொல்லி எனக்கு தண்டனை கொடுத்தா எப்படி, அந்த குறை வந்துடும். ரொம்ப அழகாக அறிவுபூர்வமாக தான் பேசுகிறாங்க. அது செய்யாத குற்றத்துக்கு அனுபவித்தல் என்ற பாபம் வந்து சேர்ந்து விடும். அந்த தோஷம் வரும், பாபன்றதோட தோஷம் வந்து விடும். செய்யாததை அனுபவிக்காததை நாம் ஏற்போமா என்றால் வாழ்க்கையில் யார் நான் செய்யவே இல்லைங்க எதுக்காகுங்க அப்படி சொல்லி தான் நம்ம ஃபைட் பண்ணுவோம், யாரும் ஏற்க மாட்டோம். ஆக இங்கே கன்க்ளூஷன் என்னவென்றால், ஒரு ஜீவன் எந்த பாப புண்ணியத்தோடு இறக்கின்றானோ அதே பாப புண்ணியத்துடன் தான் பிரளயத்துக்கு பின்பும் பிறந்து வருவான். ஸ்லோகம் என்ன முடிஞ்சிடுச்சு, ஆனால் இந்த விளக்கங்கள்லாம் பெரியவங்க அழகாக நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்டவுடன் ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? சரி, முதல் பாப புண்ணியம் எப்போ வந்தது? முதல் பாப புண்ணியத்திற்கு உடல் எப்போ வந்தது? முதல் உடல் எதனால் வந்து பாப புண்ணியத்தினால் வந்தது. பாப புண்ணியம் செய்வது உடல் வேண்டும், அப்போது உடல் வேண்டும், பாப புண்ணியம் வேண்டும். அப்போ முதல் பாப புண்ணியம் எப்போ வந்தது? எது முதல் பாப புண்ணியம்? உடல் முதலா அல்லது பாப புண்ணியம் முதலா? கோழி முதலா முட்டை முதலான்ற கதை தான் வரும். இது மரம் முதலா விதை முதலான்ற போல தான். ஆக சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, இது ஒரு சக்கரம், இதுக்கெல்லாம் பதில் இல்லை. சிருஷ்டி ஒரே நேர்கோடாக இல்லை, வட்டமாக சைக்கிளாக இருக்குது. இதில் சைக்கிளில் அல்லது வட்டத்தில் எது முதல் என்று சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் நமக்கு கன்வின்ஸ் ஆகிடும். ஆமாம், ஏக்கமான உருவான அருள்னா அநேக உருவாகி சொன்னது போல், எந்த நாள் அகில கோடி சிருஷ்டி செய்ய ஏம் நாளது நாள் முதல் கூடவே நானும் ஜனனமானேன்னு சொல்லுவார் தாய்மார். எந்த நாள்லேருந்து வந்தது, நானும் கூட வந்தேன்னா எனக்கும் தெரியல. ஆனால் அதுதான் உண்மை போல நம்ம மனசு என்ன பண்ண, ஒரு ஆறுதல் பண்ணிக்கணும். அதுக்காக தான் எவ்வளவு காலம் சிருஷ்டி எவ்வளவு காலம் பிரளயம் என்றால், பொதுவாக காலமே
கிடையாது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ஒடுங்கிய நிலையில் காலமே இல்லை. வெளிப்பட்ட நிலையில் தான் காலம் இருக்குது, விழிப்பு நிலையில் தான் காலம் இருக்குது. ஒடுங்கிய நிலையில் காலமே இல்லை. ஆக இந்த உலகை இப்படி படைத்தார் என்றால் சரி, இந்த உலகத்தை இப்போ இப்படி படைச்சிருக்கார், இந்த ஜீவர்கள் இப்படி படைச்சிருக்கார். இந்த மனிதனுக்கு தலை இங்கே இருக்கணும், கழுத்து இங்கே இருக்கணும், காது இங்கே இருக்கணும், கண் இங்கே இருக்கணும், இந்த உலகத்தை இந்த மரம் செடி கொடிகள்லாம், இந்த உலகம் பூமியெல்லாம் இப்படி இருக்கணும், இரவு பகல் இருக்கணும், அப்படி எல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் எதை வைத்து கொண்டு படைத்தார்? இதற்கு ஒரு மாடல் இருக்கணுமே சொன்னான். சாஸ்திரம் சொல்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு மாடலை தான் பகவான் மறுபடியும் புதுப்பித்தார் சொல்கிறது. இதுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருந்திருக்கணும் இல்லையா, பார்த்திருக்கணும் இல்லையா? ஏற்கனவே ஒன்றை பார்த்திருந்தால் அல்லவா என்று கேட்டால் சாஸ்திரம் சொல்லுகின்றது, பழைய சிருஷ்டியை மாடலை மனதில் வைத்துக்கொண்டு பகவான் இந்த உலகத்தை படைத்தார். எல்லாத்துக்கும் அழகான பதில் வச்சிடுறாங்க பெரியவங்க. பறவையை கண்டான், விமானம் படைத்தான். எதனை கண்டு மனிதனை படைத்தான். ஆக 5 பூதம் தான் முதல்ல இருந்தது. 6வது பூதம் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாமாண்ணா? இல்லை, ஏற்கனவே 5 இருந்தது, அதே தான் இப்போ மறுபடியும் 5 இருக்கு, கூடவும் இல்லை குறையவும் இல்லை. ஆக பழையதில் 5 தான் படைச்சிருந்தார், அதைத்தான் இப்பொழுது செய்கின்றார். இதுதான் சம்சார சக்கரம். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம், இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே பஜகோவிந்தம் 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 மூடமதே. இதுதான் சுழற்சி, சம்சார சுழற்சி. ஆக பிரளயத்தில் பிரளயத்தை மோட்சம் என்று எடுத்துக்கொண்டால், சிருஷ்டி காலத்தில் ஒருவன் மோட்சத்தை அடைந்தால் மற்றவர்களுக்கு என்னென்ன கோபம் வந்துடுமா? ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இவ்வளோ வைராகியத்தில் அடைஞ்சு பக்குவத்தை பெற்று ஞானத்தை பெற்று மோட்சத்தை பெற்றிருக்கேன், நீ சிரமப்படாமல் மோட்சத்தை அடைஞ்சிடும் சொன்னா மோட்சத்துக்கான முயற்சி பயனின்றி சென்று விடும். இந்த வகுப்பு அது இது கிளாஸ் இதெல்லாம் அர்த்தம் இல்லாத போயிடும். ஏனென்றால் எப்படியும் பிரளய காலத்து மோட்சம் உண்டு இல்லையா, அது வரைக்கும் இருந்துட்டு போகலாம். இப்போ என்ன குறைஞ்சி போயிடுச்சு. மேலும் பிரளயம் வரை இதே மன துயரத்தோடு சம்சாரத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஜீவர்களுக்கு வந்துவிடும். முக்தி என்பது அப்படி வராமல் சென்றுவிடும். முக்தி என்பது இறப்பு அப்படி சொல்லி வந்துவிடுமா? இருந்ததை இருந்தபடியே நாம் இருந்து கொள்வோம் என்று நினைத்தால் அப்படியும் நம்முடைய பிராரப்தத்தில் அமைக்கப்படவில்லை. முயற்சி இருக்கின்றது, நம்முடைய முயற்சியோடு மோட்சத்தை அடைவதற்குடைய வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது, இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆக மோட்சம் என்ற பலனும் நமக்கு இல்லாமல் சென்றுவிடும். இதெல்லாம் இல்லை என்றால் எது பிரளய காலத்தில் எல்லாம் சென்றுவிடும். பிரளயம்தான் மோட்சம் சொன்னால் இந்த தோஷமெல்லாம் வரும்னு சொல்கிறார். அதனால் வகுப்பும் வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம், தேவை இருக்காது, முயற்சியெல்லாம் வீணாகிவிடும். புருஷார்த்தமே ஒன்று தேவையில்லை, தர்ம அதர்மம் வேண்டாம். யார் ஒன்றா எப்படி ஒன்றா எது ஒன்றா இருந்துட்டு போகலாம். என்ன பண்ணாலும் பிரளய காலத்தில் நம்ம மோட்சம் விட்டுடுப்பான். அப்படி ஆடு. இப்போது சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர்லாம் தவறு செய்து தண்டனை கிடைச்சதுன்னா, ஆயுள் கைதியாக வேறு எதுவும் கிடைச்சதுன்னா, யாராவது பெரிய தலைவர் பிறந்த நாள்லாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ஆட்சி அவங்கவுங்களுக்கு வேண்டிங்களை விட்டுடுறான். அது எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ முயற்சி செய்து அவங்களுக்கு வாதாடி போராடி தண்டனைலாம் பெற்று கொடுத்து தண்டனை கொடுக்குறதெல்லாம் அவரவர்கள் விட்டுடுவாங்கன்னு சொல்லி இது எப்படியோ ஆரம்பித்து வச்சுட்டாங்க. கொடுமையான தண்டனை பெற்றவர், கொடுமையான தவறு செய்தவர்கள் கூட ஏதோ தலைவர் பிறந்தனால விட்டு விட்டுறாங்க. அது கோர்ட்டுங்களும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அவர்களும் அப்ஜெக்ட் பண்ணால் கூட சிலதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது போல் ஆகிடுமா ப்ராப்ளம். ஆக இறைவனுக்கு ராகத்வேஷம் வந்துவிடும். நோயில்லாத உடல் நோயுள்ள உடல் என இப்படி ஏன் நமக்கு கொடுத்தார்? ஏன் அந்த உடம்பு அப்படி கொடுத்தார், இந்த உடம்பு இப்படி கொடுத்தார்? அக்கிரமம் அதர்மம் பண்ணுறவன் நல்லா அப்படி பலசாலியாக இருக்கான், ரொம்ப தர்மமாக முறையாக வாழறவன் ஏன் இப்படி நோயாளியாக இருக்கான்? இவன் ஏன் நல்லவன் இப்படி கஷ்டப்படுறான்? அயோக்கியெல்லாம் ரொம்ப எப்படி நல்லவனாக இருக்கான், இவ்வளோ சம்பாதிக்கிறான் அவ்வளோ என்னென்ன முரண்பாடுகள் நம்ம கேட்கணும் பாருங்க. இதுக்கெல்லாம் லாஜிக்கே சொல்ல முடியாது, நியாயமே இல்லாத போயிடும். ஆமாம். ஆகவே இப்படியெல்லாம் நாம் நினைக்கின்ற இந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் சக ஏவ பூத கிராமக, அதே ஜீவராசிகள் பிறக்கின்றது இறக்கின்றது சுழன்று கொண்டே இருக்கின்றது, பிரளயத்திலும் ஒடுங்கித்தான் இருக்கின்றது தவிர
மோட்சத்தை அடையவில்லை, அழிந்து விடவில்லை. அவரவர் செய்த பாப புண்ணியம் அப்படியே இருந்து கொண்டு தான் இருக்கும். ஞானத்தினால்தான் மோட்சம். இதுதான் இங்கே முக்கியமான ஒரு கருத்து. இங்கும் ஒரு சந்தேக வரணும் என்னவென்றால், பிரளய காலத்தில் கர்ம பலன் நாசமானது என்றால் கிருதநாசம் என்ற தோஷம் வரும் சொல்லி சொன்னால், மோட்சம் அடைந்த ஒருவருக்கும் கர்மாவாகிய இந்த பாப புண்ணியம் இல்லாமல் தானே சென்று விடுகின்றது. பிரளய காலத்தில் பாப புண்ணிய நாசம் அடையுது சொல்லி சொல்கிறோம். மோட்சம் அடைஞ்சவரும் பாப புண்ணிய நாசம் தானே அடைகின்றது. எவ்வளவு பாப புண்ணியம் இருந்தாலும் அது நாசத்தை அடைகின்றது சொல்லி சொன்னால் அதுவும் கிருத நாசம் தானே. யாருக்கு? ஞானிக்கு. ஞானி மோட்சத்தை அடையும் பொழுது அவனுடைய பாப புண்ணியம் நாசம் அடையுதானே சொல்லி சொல்கிறோம். ஞானத்தினால அவன் சேர்த்து வைத்த அனைத்து பாப புண்ணியங்களும் அனுபவிக்காமல் சென்று விடுந்தான்னு சொல்லி சொல்கிறோம். பகவான் சொல்கிறார், சாஸ்திரம் சொல்கிறது. அது மோட்சத்தில் நடக்கிறதான்னு நீங்கள் சொல்கிறீங்க. காரணம், பாப புண்ணியத்தை செய்தது பிரம்மமும் ஆத்மா இல்லை. இந்த இடத்துல இந்த ஒரு கருத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். இந்த ஸ்லோகம் நல்ல அழகான கருத்து. ஸ்லோகம் எப்போ முடிஞ்சு போயிடுது, 2-3 நிமிஷத்தில் அதுக்கு அர்த்தத்தை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் இது ஸ்லோகத்துக்குள்ளே இந்த கருத்தெல்லாம் இருக்குது என்பது பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார்கள். மோட்சத்தில் ஞானத்தினால அந்த ஜீவர்கள் செய்த பாப புண்ணியமெல்லாம் அழிந்து விடுகின்றது சொல்லி சொன்னோம். இருக்கின்ற பிராரப்தம் மட்டுமே அனுபவித்து தீர்த்து பிராரப்த முடிவில் அவன் மோட்சத்தை அடைகிறான்னு சொல்கிறோம். சஞ்சிதம் எரிந்து விடுகின்றது. ஆகாமி சென்று சேருவது இடமில்லாமல் சென்று விடும்பொழுது அவன் பிறவி இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா பிரளய காலத்திலும் பாப புண்ணியம் இல்லாமல் மோட்சத்தை அடைகிறான்னா அங்கேயும் பாப புண்ணிய நாசத்தை தானே அடைந்து விடும். நீங்கள் அப்படி இல்லை, அது சரி வராது, தர்ம முறை இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களே, இங்கேயும் பாப புண்ணிய நாசத்தை தானே அடைந்து விடுகின்ட்டு சொல்லி சொன்னால் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். மோட்சத்தில் ஏன் நாம் அப்படி சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால், பாப புண்ணியத்தை செய்தது பிரம்மமோ ஆத்மாவோ இல்லை. பாப புண்ணியத்தை செய்தது பிரம்மமோ ஆத்மாவோ இல்லை. அப்போ செய்தது யாருன்னா அந்த ஜீவன், அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் தான். நான் என்று ஒன்று இருந்து கொண்டு தான் இந்த செயல்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. அதில் அந்த அகங்காரத்தில் தான் என்ன இருக்குது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்கிறோம் பாருங்கோ. அங்கே தான் நம்முடைய பாப புண்ணியம்லாம் அக்கௌண்ட்டு முழுக்க சுவிஸ் பேங்க்கில் இருக்கிறது போல் அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. அகங்காரத்தில் தான் அதெல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றதா. ஞானி இதே அகங்காரத்தை நான் இல்லை என்று புரிந்த ஞானத்தினால் நீக்கி விடுகின்றான். அகங்காரத்தை நீக்கியவுடன் அகங்காரத்தை சார்ந்திருக்கக்கூடிய பாப புண்ணியம் என்ன, அதுவும் சென்றே விட்டது. ஏனென்றால் தன்னை என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மாவாக புரிந்து கொண்டான். நான் இந்த உடலில்லை, மனமில்லை, இதற்குள் இருக்கக்கூடிய எதுவுமே அகங்காரமும் நான் இல்லை என்று புரிந்து கொண்டான். தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டான். அதனால் அந்த பாப புண்ணியங்கள்லாம் ஞானத்தினால் நாசத்தை அடைந்து விட்டது. பாப புண்ணியத்தை செய்த அகங்கார நாசம், இங்கு பாப நாசம். புண்ணியமும் நாசம்தான். யாருக்கு? மோட்சத்தை அடைந்த ஞானிக்கு ஞான பலனாக சொல்லப்பட்டது. ஆக அகங்காரத்தை சார்ந்த பாப புண்ணியம் அவனுக்கு நீங்கி விடுகின்றது. ஞானத்தில் அது உண்மை இல்லை, பொய் என்று தெரிந்த காரணத்தினால் அவனுக்கு எல்லா கர்மமும் நாசமாகி விடுகின்றது. வித்யதே ஹிருதய கிரந்திகி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஷீயந்தே சர்வ கர்மாணி. இது உபனிஷத் தெளிவாக சொல்கிறது. ஷீயந்தே என்றால் எல்லா கர்ம பலனும் அழிந்தே விடுகின்றது, சென்றே விடுகின்றது சொல்கிறது. பாப புண்ணியம் சூக்ஷமாக இருக்கின்றது என்பது சாஸ்திரத்திலிருந்து தான் தெரிகின்றது நமக்கு. இதற்கு பிரமாணமும் சாஸ்திரம்தான். சாஸ்திரத்தை நம்பினா தான் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு ஸ்ரத்தை இருந்தால் தான் அதன் மேல் தான் இந்த கருத்துக்களை நாம் அப்படியே அழகாக கட்டி சிரமம் இல்லாமல் புரிஞ்சிக்க முடியும். அதுவே பேஸ் இல்லைன்னா சாஸ்திர பிரமாணம் ஏற்றுக்கலன்னா இது எந்த விஷயமும் நமக்கு ஒத்து வராது. ஆக மேல் லோகம், பிரம்மலோகம் முதலீட்டுக்கெல்லாம் சாஸ்திரம்தான் பிரமாணம். ஆகவே அதை நாம் என்ன பண்ணுறோம்? நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய விவஸ்திதம் பகவானும் சொல்கிறார். சாஸ்திரம்தான் பிரமாணம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் சொல்லி சொல்கிறார். ஆக நாம் இதையெல்லாம் ஏற்பது போல சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதையே நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதே சாஸ்திரம் தான் பாப புண்ணியத்தை சொல்லியிருக்கு. பாப புண்ணிய நாசம் என்பது சொல்லியிருக்கின்றது. ஆனால் பிரளய காலத்தில் அழியாது என்று சொல்லியிருக்கின்றது. பிரளய காலத்தில் அழிந்துடும் சொல்லி சொன்னால் அப்போ இதை கம்பேர் பண்ணி பெரியவங்க சொல்கிறாங்க. ஞானத்திலும்
பாப புண்ணியங்கள் அழிகின்ற சொல்கிறீங்க, பிரளய காலத்தில் அழிந்து போகுதுன்னு சொல்கிறீங்க. இதையும் அப்படி சொல்கிறீங்க, அதையும் அப்படி சொல்கிறீங்க, ரெண்டும் ஒன்று தானே, எப்படி இருந்துட்டு போட்டோமே. அப்போ செய்யாத செயலுக்கு செய்த ஒருவனை செய்ய வைத்த பாபம் எங்கே வருகின்றது, தோஷம் எங்கே வருகின்றது சொன்னால், ஞானிக்கு நான் அகங்காரம் இல்லை என்று அவன் புரிந்து கொண்டான். அதனால் சாஸ்திரம் சொல்கிறது அவனுக்கு அகங்காரத்தினால் ஏற்பட்ட பாப புண்ணியங்களும் நீங்கி விட்டது சொல்கிறார். அதற்கு நியாயமும் சொல்லுகின்றது. காரணம், அகங்காரம் நீங்க அதை சார்ந்திருந்த பாப புண்ணியமும் நீங்கி விடுகின்றது. ஞானம் என்ற ஒன்றை தவிர ஒருவனுடைய கர்மமானது நீங்கவே நீங்காது, தீரவே தீராதுன்னு சொல்கிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஸ்லோக கருத்தும் இதோடு முடிவடைகின்றது. மேலும் ஒரு கருத்தை விசாரம் செய்து அதன் பிறகுதான் நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே அடுத்த ஸ்லோகத்துக்கு போக போகிறோம். அடுத்து ஒரு கருத்தும் வருகின்றது. இங்கே கர்மா திரையில் ஒரு சந்தேகம். இது அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்தாலும் கூட இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கின்றார் என்பதை பார்த்து விட்டோம். அதற்கான கருத்துக்களை நாம் பார்த்து முடித்து விட்டோம். இருந்தாலும் கூட இந்த கர்மா தியரியை பற்றி சில சந்தேகங்கள் நாம் நீக்கி கொண்டு அடுத்த ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். கர்மா தியரியில் பல கருத்துக்கள் இருக்கின்றது. சில கருத்தை மட்டும் இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொருவரும் செயல் செய்கிறோம். எல்லாரும் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஆக்டிவிட்டிஸ் செயல் சொல்லி வந்தாவே அங்கே என்ன ஆகின்றது, அந்த செயலுக்கு ஒரு நியமம் இருக்குது. கர்மா வந்தால் அங்கே தர்மம். தர்மம் என்றால் எது செய்யத்தக்கது, எது செய்யத்தகாதது. செய்யத்தக்கதை செய்தால் புண்ணியம் வருகின்றது, செய்யத்தகாதது செய்தால் பாபம் வருகின்றது. அங்கே பாப புண்ணியத்தினுடைய அளவுகோல் என்னென்னா தர்ம அதர்ம விவேகம் நமக்கு இருக்கிறதுனால. அப்போ பாபத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிப்பதற்கு சரீரம் வேணும். பாபத்தினால் வந்த துக்கத்தையும் புண்ணியத்தினால் வந்த சுகத்தையும் அனுபவிப்பதற்கு சரீரம் வேணும். அதனால் பிறப்பு வருகின்றது. அப்போது அந்த கர்ம வினை என்ன பண்ணுறது, அந்த பலனை கொடுப்பதற்காக பிறவியை கொடுக்கின்றது. அந்த பலனை என்ன பண்ண முடியாது, கர்ம வினை தருகின்ற பலனை யாரும் மாற்றவே முடியாது. அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதும் சாஸ்திரம் சொல்லுகின்றது. வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அப்போது பல பேர் என்ன தவறு செய்கின்றார்கள், கர்ம தத்துவமானது ஒருவனை சுயமுயற்சி செய்யாமல் இருக்க வைத்து விடுகின்றது. என்ன செய்தால் நம்ம கர்ம வினைப்படித்தாம வரும், ஆக நம்ம சுயமுயற்சிக்கு அங்கே இடமில்லை என்ற ஒரு அபிப்பிராயம் வந்து விடுகின்றது. காரணம் எல்லாம் என் தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு செயல் செய்யாமல் இருக்க வைத்து விடுகின்றது என்று பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். இந்த இடத்துல இன்னொன்றும் இருக்குது. மோட்சம் என்பது புருஷார்த்தமா அல்லது நம்முடைய முயற்சியினால் கிடைப்பதா இல்லை கர்ம வினையினால் வருவதா, அது ஒரு பெரிய விசாரம். கடைசியில் விசாரம் செய்து புருஷார்த்தம் என்று முயற்சி உறுதி செய்கின்றோம். அதுபோல் இங்கே எல்லாம் தலையெழுத்து. ஒரு செயல் செய்யாமல் இருந்துட்ட வேண்டியது தான். அது என்ன நடக்கத்தோ நடந்துட்டு போட்டோம் அப்படி என்ற எண்ணத்தை வருவித்து விடுகின்றதா இந்த கர்மா தேர் என்றால் அப்படியும் இல்லை. சாஸ்திரமானது கர்ம தத்துவத்தை எதற்கு சொல்ல வந்ததோ அதற்கு நேர் விபரீதமாகத்தான் நாம் புரிந்திருக்கின்றோம். சாஸ்திரம் தலையெழுத்து என்பதற்காக கர்ம தத்துவத்தை சொல்லவில்லை. பிற்பாடு எதற்கு சொல்லுகின்றது என்றால் இதில் 3 கருத்துக்கள் வருகின்றது. ஒருவன் செயல் செய்தால் செயலுடைய விளைவு என்ன, கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டமாக பலனானது அவன் அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகிடும். இப்போது ஒருத்தருக்கு தானம் பண்ணோம், தானம் பண்ணால் கண்ணு எதிர்க்க தெரிகின்றது, நாம் ஏதோ பொருளை கொடுத்தோம், அவர் பொருளை ஏதோ வாங்கினார், செயல் அதோட முடிஞ்சிடுது. ஆனால் தானம் செய்ததுனால் வந்த புண்ணியம் இருக்கே அது கண்ணுக்கு தெரியல. அந்த கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் என்ன, நம்முடைய கர்ம பலனில் போய் சேர்ந்தாச்சு. அதே போல் ஒருவரை தவறாக பேசுகின்றோம், அவருக்கு நாம் ஏதோ தப்பு செய்கிறோம் அல்லது ஒருத்தரை அடிச்சிடுறோம், அடித்து அந்த செயல் தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர, ஆனால் அதனால் வந்த பாபம் இருக்க அந்த பலன் அது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் அதுவும் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயாச்சு. அதனால தான் கர்ம பலனை நம்ம சொல்லுவோம் கண்ணுக்கு தெரியாது அதிர்ஷ்ட பலன் சொல்லுவோம். செயல் திருஷ்டமாக இருக்குது, அதோட பலன் விளைவு என்ன, அதிர்ஷ்ட பலன் கண்ணுக்கு தெரியல, ஆனால் அக்கௌண்ட் ஆயாச்சு. ஆமாம், இங்கேருந்து நெஃப்டில் பணம் அனுப்புனா என்ன பண்ணுது, அங்கே போய் சேர்ந்துடுது. ஆமாம், பணமாக போச்சு, எப்படியோ போய் சேர்ந்து இங்கேருந்து நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு பைசா போய் சேர்ந்தாச்சு.
அதுபோல் செயல் கண்ணுக்கு தெரியுது, விளைவு பலன் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆகினால்தான் அந்த பலனை அதிர்ஷ்டம் சொல்கிறோம். அதிர்ஷ்டம்னா லக்கி அந்த அர்த்தத்தில் இல்லை. ந திருஷ்டம், கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆமாம், கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்ட பலனாக அவனுடைய அக்கௌண்ட்டை போய் சேர்ந்துடுது. பிற்பாடு அது பாப புண்ணியமாக இருக்கிறது, நமக்கு சுகதுக்கத்தையும் கொடுத்து அப்படி தான் தீரும். அதிலிருந்து என்ன கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், முதல் கருத்து, அவருடைய பாவ புண்ணியத்து செயலுக்கு அவர்கள்தான் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நான் தான் பொறுப்பு, நாம் தான் பொறுப்பு. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்வது நம்முடைய புருஷார்த்தம், வில் பவர் தான். ஏன்னா நமக்கு தர்மம் தெரியுது, யாரும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தர்மசாஸ்திரம் தெரிய வேண்டியதில்லை, திருக்குறள் படிக்க வேண்டியதில்லை. அதுக்காக ஏன், எந்த செயலை செய்தால் நாம் குற்ற உணர்வாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த செயல் நம்மால் செய்யக்கூடாத செயல். எதை செய்தால் நமக்கு குற்ற உணர்வு வராதோ அதுதான் நம்மால் செய்யப்பட வேண்டிய செயல். பொதுவாக ஏன் ஒரு செயலை நம்ம மறைச்சி செய்கிறோன்னா, அந்த செயல் நம்மால் செய்யக்கூடாத செயல், அதனால தான் மறைச்சி செய்கிறோம். மறைச்சி செய்தால் அது தப்புன்னு தெரிஞ்சிடுது. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு லாஜிக்கெலாம் எதுவுமே தேவையில்லை, தர்மசாஸ்திரம்லாம் ஒன்று தேவையில்லை. ஆக என்னுடைய வாழ்வில் வருகின்ற அனைத்து சுகதுக்கத்துக்கும் நான் தான் பொறுப்பு, காரணம் வேறு யாரும் இல்லை. இது ஒரு முக்கியமான கருத்து கர்மா தியரியில். நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு, அது கர்மா தியரினுடைய ஆணிவேரான ஒரு சொல். இது நம்ம தமிழில் தான் இருக்குது, இது சமஸ்கிருத நூல்களை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படி கூட இல்லை, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. நமக்கு வரும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் வேறு யாரோ அல்லது இன்னொன்று இருக்குது, கிரகங்கள் காரணம், பொறுப்பு. அது அப்படி சொல்லி அது தலையில் வேறு பொறுப்பை போடுறோம். தலைவலிக்கு கூட கிரக தோஷம் காரணம் சொல்லி சொல்கிறோம். சில பேர் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆக கிரகம் நம்முடைய பாப புண்ணியத்தை கூட்டி தருமா குறைச்சி தருமா, அதெல்லாம் பயன்படலாம், பயன்படாமல் போகலாம், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். யாரும் அவரவர்கள் சிரமத்துக்கு அவரவர்கள் நானே காரணம் என்பதை பொதுவாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனாலே எது செய்தாலும் யாரையாவது போட்டு என்ன பண்ணும், அவரால் தான், இவரால் தான், அதனால தான், இதனால தான், அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கும். நான் தான் இதற்கு காரணம் என்று யாரும் அவரவர்கள் முன் வந்து பொறுப்பு ஏற்றுக்கொள்வதில், நான் தாங்க செய்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது யாருமே முன் வரதில்லை. யாருடைய தலையிலாவது போட்டுட்டு தான் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு விரும்புறதில்லை. ஆக கர்மா தியரி என்ன சொல்கின்றது, உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும், நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும், உன்னுடைய ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் உன்னுடைய பிராரப்தமே காரணம், உன்னுடைய கர்ம பலன்தான், கர்மா தான் காரணம். அது நீ சம்பாதித்தது தான், உன்னுடைய பொறுப்பு தான், நீ தான் அதை பொறுப்பேற்று கொள்ள வேண்டும், மற்றவர்களை குறை கூறக்கூடாது. இது கர்மா தியரியில் நாம் பெறுகின்ற முதல் கருத்து, நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு பாவனை. இது என்ன நன்மை நமக்கு தரும் என்றால், யாரையும் குறை சொல்ல மாட்டோம், யார் மேலேயும் கோபப்பட மாட்டோம், யாரையும் வெறுக்க மாட்டோம், இல்லையா? வீட்டில் ஒரு பொருள் நானே உடைச்சிட்டேன்னா அப்படி இப்படி பார்த்துட்டு நானே சமாதானம் ஆகிக்குவேன். வேறு யாருன்னா உடைச்சிட்டாங்கன்னா உடனே கோபம் வந்துடும், அது எப்படி உடைச்சேன், இது எப்படி உடைச்சேன். அதுபோல் நம்முடைய செயல் எல்லாம் நான் தான் பொறுப்பு என்று பொறுப்பேற்றுக்கொண்டால் என்ன ஆகும், நாம் ஒரு அளவுக்கு சரி அமைதியாக இருந்துடுவோம். யாரையும் குறை சொல்ல மாட்டோம், யார் மேலே கோபப்பட மாட்டோம், யாரையும் வெறுக்க மாட்டோம், இல்லையா? ஆக இந்த நன்மை நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறார். ஆக கர்மா தியரினுடைய முதல் பலன் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் எடுத்துக்கொள்வது. நானே இவை அனைத்துக்கும் காரணம், பொறுப்பாளி என்கின்ற அந்த பொறுப்பை உணர்ந்து கொள்வோம் என்பது கர்மா தியரினுடைய முதல் கருத்தாக சொல்லப்படுகின்றது. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.
ஹரிஹி ஓம்.